பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்ன பாவிகளுக்கு மன்னிப்பு கிடையாதுன்னு சொன்னாங்க இல்லையா? இரண்டாவது பாவி யாரு? முஷாஹின். முஷாஹின்னா யாரு? உள்ளத்துல யார் மீதாவது வெறுப்ப சுமந்துகிட்டே இருக்கிறாங்க பாருங்க. உள்ளத்துல வெறுப்பு இருக்கவே கூடாது, யார் மீதும் இருக்கக்கூடாது. முஷாஹின்னா உள்ளத்துல யார் மீதாவது வெறுப்பு, யார் மீதாவது பகை, அவன் நல்லா இருக்கக்கூடாது, அவன் அழிஞ்சு போகணும், அவனுடைய செல்வம் அழியணும், இந்த உள்ளத்துல வெறுப்ப சுமக்கிறான் பாருங்க. இந்த இரவுல அவர்களுக்கு மன்னிப்பு இல்லை. உள்ளத்துல அதை தயவு செஞ்சு நீக்கிறது. யார் மீதும் வெறுப்பு என்பது இருக்கக்கூடாது. அந்த வெறுப்பு இருந்துச்சுன்னு சொன்னா அவங்களுக்கு இந்த இரவுலும் மன்னிப்பு கிடையாதுங்க. திங்கள் வியாழன் அல்லாஹ் தஆலா மலக்குமார்களுக்கு சொல்லுவான், திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் இணை வைக்காத எல்லார் பாவத்தையும் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிடுவான் மலக்குமார்களுக்கு. சொல்லிட்டு சொல்லுவான், முஸ்லிம்கள்ல ஒரு 2 பேருடைய பாவத்தை மட்டும் பெண்டிங்கில் வைங்கன்றுவான், மன்னிக்காதீங்க. யார் அந்த 2 பேர்? சண்டை போட்டு இவன் அவன் மீது வெறுப்பும் அவன் இவன் மீது வெறுப்பும் கொண்டிருக்கிறானா, இவங்க பாவத்தை மன்னிக்காதீங்க, அப்படியே வைங்க. இந்த 2 பேரும் சமாதானம் ஆயிட்டா மன்னிச்சிருங்க, இல்லைன்னா மன்னிக்க கூடாது. அப்ப இந்த இரவுலையும் உள்ளத்துல வெறுப்பு இருக்கக்கூடாதுங்க. 3 விஷயங்கள் உலமாக்கள் சொல்லுவாங்க. ஒரு மனிதன் சிறந்த மனிதனாகிறதுக்கு 3 விஷயங்கள் இருக்கணும். ஒன்று சலாமத்து சத்ர், உள்ளத்துல தூய்மை, யாரை பத்தி வெறுப்பு இருக்கக்கூடாது, உள்ள தூய்மை. இரண்டாவது சஹாவத்துன் நஃப்ஸ், தாராள மனம், எல்லாருக்கும் கொடுக்கிற மனம் இருக்கணும். மூணாவது அந்நஸீஹத்து லில் உம்மா, எல்லா முஸ்லிம்களுக்கும் நல்லது நாடணும். இந்த 3 விஷயம் இருந்துட்டா நீங்க தான் பெரிய வலியுல்லாஹ், அல்லாஹ்வுடைய பெரிய நேசர் நீங்க தான். அப்ப இந்த இரவுல யாருடைய பாவம், யாரை பத்தி மனசுல தப்பான எண்ணம், யாரை பத்திய குரோதம், யார் மீது வெறுப்பு வச்சிருக்கிறோமோ அவனுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறது கிடையாது. பாருங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் தோழர்களிடையே எப்படி இருக்க விரும்புவாங்கன்னு சொன்னா, எல்லா தோழர்களையும் சமமா பார்க்க ஆசைப்படுவாங்க. யாரை பார்த்தாலும் ஹஜ்ரத் அபூபக்கரை எப்படி பாசத்தோடு பார்க்கிறாங்களோ அதே பார்வையில பிலாலையும் பார்க்கணும்னு நினைப்பாங்க, அதே பார்வையில அம்மார் இப்னு யாஸரையும் பார்க்கணும்னு நினைப்பாங்க, அதே பார்வையில ஒரு கடைசி சஹாபிய பார்க்கணும்னு நினைப்பாங்க. அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கிட்ட சொல்லுவாங்க, உங்களுக்கு மத்தியில சண்டை ஏதாவது வந்தா என்ன கொண்டு வந்து சொல்லாதீங்கம்மா, என்ன சொல்லாதீங்க, உங்க சண்டையை உங்களோட முடிச்சுக்குங்க. காரணம் என்னன்னு சொன்னா, நீங்க யாரை பத்தியாவது என்னிடத்துல சொன்னா நான் அவரை பார்க்கும்போது நீங்க அவரை குறை சொன்னீங்க இல்லையா, அது ஞாபகத்துக்கு வந்துடும். நான் உங்க எல்லாரையும் சந்தோஷமா சமநிலையில வச்சு பார்க்கணும்னு நினைக்கிறேன். இதான் சலாமத்து சத்ர்.